Hi guys, good evening. Serial review. சந்தியா ராகம் என்னாச்சு? சீரியல் ரிவ்யூ சந்தியா ராகம். அட, உண்மையை சொன்னாத்தாயே நாடகம் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். ஜீ தமிழை பொறுத்தளவு நாடகங்கள் ஓப்பனிங் நல்லா இருக்கு. வடிவேல் சொல்ற மாதிரி உங்ககிட்ட ஓப்பனிங் நல்லா இருக்கு, பினிஷிங் சரியில்லையா? அந்த மாதிரி ஜீ தமிழ்ல ஓப்பனிங் பண்ணும்போது அப்படியே தட்டா புட்டால ஆரம்பரமா ஓப்பன் பண்ணுவாங்க. அப்புறம் நாடகம் முடிக்கையில ஒரு மண்ணாங்கட்டி இருக்காது. அந்த மாதிரிதான் இருக்கு இந்த சந்தியா ராகத்துல. இப்பதான் இந்த அம்மனிக்கு வந்து உண்மை தெரியுதாமா. கதிர் வந்து அந்த கார்த்திக் வந்து கெட்டவன் அப்படின்னு. உடனே இப்பயும் ஏன் மாயா சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சாணியை கேக்குறா. ஐயா ராசாத்தி, நீ அப்படியே உத்தமிதான் ராசாத்தி. மாயா கண்ணு, மாயா கண்ணு, நீ ரொம்ப உத்தமிதான், குடும்பத்துக்காக வாழ்றவதான். அதுக்காக எல்லாத்துக்கும் உண்மையை சொன்னாத்தானே நல்லா இருக்கும். நீ ரகுராமுக்கு உண்மை தெரியணும்ல, எல்லாத்துக்கும் உண்மை தெரியணும்ல. நீ நாடகத்தை இப்படியே ஓட்டிட்டு போக முடிவு பண்ணிட்டீங்களா? ரொம்ப கேவலமா இருக்கு. சந்தியா ராகம்ல ரொம்ப கேவலமா இருக்கு. கல்யாணம் எப்ப முடிஞ்சது, எப்ப உண்மை தெரியுது? நீ இந்த இப்ப இத வந்து தெரிஞ்சுக்கிட்டா இனி கதிரையை ஏத்துக்குவாளா ஏத்துக்க மாட்டாளா ஓரளவும் புரியல. நீ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ரொமான்ஸ், காதல் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. அப்புறம் ரொம்ப நாளா சீனுவையே ஆளைய காணுமே நாடகத்துல. நீங்க ஆலையில தூக்கிட்டாங்களா சீனுவ? கார்த்திக் கெட்டவன் சொல்லி தெரிஞ்சிருச்சாமா. அது பொறுக்கி இந்த அம்மனிக்கு இப்பதான் தெரியுதாமா. ஐயோ, நாடகம் பாக்குறவங்க எல்லாத்தையும் முட்டாளா ஆக்கிட்டே இருங்கடா, சரியா? அப்புறம் நான் என்ன பண்றது மாயா, என்னால ஆனா அவ கரெக்ட் சரியா எடுத்துக்கிட்டா ஜானகி அப்படின்னு சொல்றா மாயா கிட்ட. ஷோ சாமி, நாடகங்களை கரெக்டா எடுங்க, எடுக்க தெரிஞ்சா எடுங்க, எடுக்க தெரியலன்னா விடுங்க, சரியா? சும்மா எப்ப பார்த்தாலும் ஒரு உண்மையை வச்சுக்க வேண்டியது, அதை மறைச்சு 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 நாடகத்தை 1 வருஷம் 2 வருஷம் இழுக்க வேண்டியது, உயிரை வாங்க வேண்டியது. இந்த நினைத்தாலே இனிக்கும்னா எதுக்கு ஓடுதுன்னே தெரியல. ரேட்டிங்ல வேற என்னமோ டாப்ல இருக்குதாமா. ரொம்ப கேவலமா இருக்குது. நினைத்தாலே இனிக்கும்னா யாரா பாத்துட்டு இருக்கா 10 மணிக்கு மேல? அந்த நாடகம்லாம் சீக்கிரம் முடிச்சு தொலைங்கடா. ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் அந்த நாடகம்லாம் பாக்குறவங்களுக்கு. எப்ப பார்த்தாலும் பேய், பூதம், பிசாச்சு, சாமி, மந்திரவாதி, அந்தவாதி, இந்தவாதின்னுட்டு. நாடகம் எடுக்க தெரிஞ்சா எடுங்க, எல்லாம் எடுக்க தெரியலன்னா ஃப்ரீயா விட்டுருங்க, சரியா? ரொம்ப கேவலமா இருக்கு நாடகம் எல்லாம். இப்ப வேற என்னமோ மனசு இல்லாமாமா, அப்புறம் கெட்டி மேலமாமா, என்னமோ புது புது நாடகம்லாம் கொண்டு வர்றாங்க. அதான் ஓப்பனிங் நல்லா இருக்கு, பினிஷிங் சரியில்லைப்பா.